நமக்கு அடையாளமா யார் இருக்கான்னா யெகோவா நிசி இருக்கிறார். நான் சொல்றேன், உங்க பலவீன நேரத்துல, அல்லேலூயா, உங்க பலவீன நேரத்துல when you are weak, உங்களால எழுந்து என்னால் சண்டை போடவே முடியாது அப்படின்ற நிலை வரும்போது நீங்க யாரை நோக்கி கூப்பிடணும் தெரியுமா? யெகோவா நிசியை நோக்கி. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி. எந்த இடத்துல நீங்க அழுதீங்களோ அதே இடத்துல ஒரு பெரிய செலிப்ரேஷனை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எந்த இடத்துல யூ ஃபெல்ட் யூ ஆர் த வீக்கஸ்ட் பர்சன், இந்த இடத்துல நான் ரொம்ப பலவீனமாக உணர்ந்தேன், இந்த இடத்துல நான் ரொம்ப தோத்தவளாக உணர்ந்தேன், இந்த இடத்துல நான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன், எந்த இடமோ அந்த இடத்துல மட்டும் த பேனர் ஆஃப் ஜீசஸ் யெகோவா நிசி எழுந்தருளுவாரானால் அதே இடத்திலேயே உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ரெத்வீமிலே அவர்கள் யுத்தத்திற்கு வந்தார்களா? ரெத்வீமிலே அவர்களை தாக்கினார்களா? அதே ரெத்வீமிலே கர்த்தர் அவர்களை ஜெயிக்க பண்ணி அங்க ஒரு கொடியேற்றத்தை, அங்க ஒரு பேனரை, அது பலிபீடம் மட்டும் இல்லை சார், தட்ஸ் அ பேனர் சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.